சற்றுமுன் கிடைத்த செய்தி. திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த 2 மாத கர்ப்பிணி உயிரிழப்பு. செவிலியர்கள் மருத்துவரை செல்போனில் தொடர்பு கொண்டு சிகிச்சை அளித்ததாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு. பணியில் மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி உயிரிழந்ததாக உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செவிலியர்கள் மருத்துவரை செல்போனில் தொடர்பு கொண்டு சிகிச்சை அளித்ததாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உடற்கூறாய்வுக்கு ஒப்புக்கொண்ட உறவினர்கள் கதறி எழும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த 2 மாத கர்ப்பிணி உயிரிழப்பு. அதாவது பணியில் மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி உயிரிழந்ததாக உறவினர்கள் வாக்குவாதம் செய்கின்றனர். அடுத்து செவிலியர்கள் மருத்துவரை செல்போனில் தொடர்பு கொண்டு சிகிச்சை அளித்ததாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜாலிட் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜாலிட், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிஷேக். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள தோழி கிராமத்தைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் கட்டிட தொழில் சென்ட்ரிங் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இவருக்கும் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள எடையூர் என்னும் கிராமத்தில் இருந்த அபினா என்ற பெண்ணிற்கும் 6 மாதத்திற்கு முன்பு திருமணமாகி உள்ளது. இந்த நிலையில அபினா தற்பொழுது 2 மாத கர்ப்பிணியாக உள்ளார். நேற்று மாலை பார்த்தீங்கன்னா இவருக்கு முதுகுவலி காரணமாக திருத்துறைப்பூண்டி அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவரது உறவினர் மற்றும் கணவர் ஆகியோர் அழைத்து வந்துள்ளனர். நேற்று அவருக்கு திருத்துறைப்பூண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரவு சிகிச்சை மேற்கொண்டிருக்கின்றனர். போதிய மருத்துவர்கள் இல்லாததால் மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா செவிலியர்கள் மருத்துவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். இந்த நிலையில நேற்று இரவு சிகிச்சை அளிக்கும் பொழுது திடீரென அபினா உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாமல் செவிலியர்கள் அபினாவிற்கு செல்போன் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் திடீரென அபினா உயிரிழந்த நிலையில ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு அபினாவிற்கு இருதய சிகிச்சை மற்றும் நுரையீரல் சிகிச்சை மேற்கொண்டிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக செவிலியர்கள் மருத்துவருக்கு தொடர்பு கொண்டு இந்த தகவலை வழங்கியுள்ளனர். உடனடியாக பணியில் இருந்த மருத்துவர் பூஜா அங்கு வந்து பார்த்த பொழுது அபினாவிற்கு என்ன என்று செவிலியர்களிடம் கேட்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து மருத்துவர் பூஜா உறவினரிடம் வந்து அபினா இறந்து விட்டதாக கூறியிருக்கிறார். உடனடியாக அங்கு பணியில் இருந்த செவிலியர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பரிதவித்துள்ளனர். உடனடியாக மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு உறவினர்களை பார்க்க விடாமல் தடுத்து உள்ளனர். உறவினர்கள் உடனடியாக மருத்துவமனை முற்றுகையிட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக மருத்துவர்கள் முழுமையாக அங்கு இல்லாததால் தனது மகள் உயிரிழந்ததாகவும் தனது மனைவி உயிரிழந்ததாகவும் கூறினார். இந்த நிலையில அங்கு மருத்துவர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும். அங்கு உயிரிழந்த அபினா என்ற பெண்ணை உடற்கூறு ஆய்விற்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு உடற்கூறு ஆய்விற்கு அனுபவிக்கப்பட்டுள்ளனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி ஜாலின்.